183 பேருடன் மூன்றாவது ஈரானிய கப்பல் தஞ்சம் கோரியது. மேலும் பரபரப்பாகும் இந்திய பெருங்கடல், சிக்கலுக்குள் சிக்கி வரும் ஸ்ரீலங்கா. இலங்கையை விரட்டிய அமெரிக்கா அதிகாரிகளுக்கு வந்த அழைப்பு. தாக்கப்பட்ட ஈரான் போர்க்கப்பலில் இருந்தவர்களை ஈரானுக்கு அனுப்பினால் பெரும் ஆபத்து. கீழிறக்க நேரமின்றி தாக்குதல்களில் ஈடுபடுத்தப்படும் அமெரிக்க அதிஉயர் தொழில்நுட்ப போர் விமானங்கள் நடுவானில் பறந்தபடி எரிபொருள் நிரப்பும் காட்சிகள் வைரல். ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்த பொருட்கள். ஸ்ரீலங்கா கடற்கரையில் கரையொதுக்கம். வெளியான புதிய காட்சிகள். இலங்கை கடற்பரப்பில் திடீர் பரபரப்பு. அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள் எல்லைகளில் நடமாட்டம். நாடாளுமன்றில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஈரானிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு. காப்பாற்றப்பட்ட ஈரானியர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். ஈரானிய போர்க்கப்பல்கள் வருகையை காரணம் காட்டி உலகின் அபாய பகுதியாக இலங்கையை அறிவித்து ஆஸ்திரேலியா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஆலயம். பிரேத அறையில் சடலத்தை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஊழியர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். வைத்தியசாலை நிர்வாகம் எடுத்த அதிரடி முடிவு. விரைவில் இலங்கைக்குள் அமெரிக்க படையினர் களமிறங்கும் சாத்தியம். போரியல் வல்லுநர்கள் வெளியிட்டுள்ள தகவல். வெடித்துச் சிதறும் ஈரானிய விமான நிலையம். அதிகாலையிலேயே இஸ்ரேல் சரமாரி தாக்குதல். ஈரான் மீது விழுந்து எதிர்பாரா அடி. வளைகுடா அச்சத்தின் மத்தியில் வானூர்தி சேவைகள் ஆரம்பம். திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் பதிவு. சிக்கி தவிக்கும் பயணிகள். ஈரானின் உச்ச தலைவரின் நிலத்தடி பதுங்குகுழி தாக்குதல். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ள காணொளி. மேலும் கோபமடைந்த ஈரானிய ராணுவம். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. உலக பொருளாதாரத்திற்கு ஆபத்து. மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயரும். முதன்முறை கத்தார் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கான செய்தி. விதிக்கப்படும் வரி குறித்து வெளியான தகவல். மன்னாரில் மாயமான பெருந்தொகை தங்க நகைகள். 4 பெண்கள் அதிரடி கைது. அதிரடி காட்டிய மன்னார் போலீசார். இலங்கைக்கு அருகில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் தேனா கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட ஈரானிய மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று அமெரிக்கா இலங்கையை வலியுறுத்தியுள்ளதாக அமெரிக்க உள் வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த அறிவிப்பில் குறித்த கப்பலிலிருந்து தப்பியவர்களையும் தற்போது இலங்கை பொறுப்பேற்றுள்ள 2வது ஈரானிய கப்பலான ஐரிஸ் ப்ரூசர் பணியாளர்களையும் ஈரானுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என்று இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டேனா போர்க்கப்பல் இலங்கைக்கு தென்மேற்கே உள்ள ஆழ்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடாத்திய தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டது. அமெரிக்க தாக்குதலுக்குள்ளாகி மூழ்கிய ஈரானிய கப்பலிலிருந்து 84 பேரின் சடலங்களையே இலங்கை கடற்படை மீட்டுள்ளதுடன் 35 பேரை மீட்டு காலி கராப்பட்டியாவில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தனர். அத்துடன் வியாழக்கிழமை இரவு இலங்கை கடற்படை 2வது ஈரானிய கப்பலான ஐரிஸ் ப்ரூசரில் இருந்து 208 பணியாளர்களை மீட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க போர் விமானங்கள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடாத்தி வரும் நிலையில் நடுவானில் விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பி மீண்டும் தாக்குதலுக்கு செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீதான தாக்குதலுக்காக கண்டம் விட்டு கண்டம் தாண்டி தாக்குதல்களை தொடுத்து வரும் நிலையில் எரிபொருள் போதாமை காரணமாக ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமைகளை தவிர்க்க இவ்வாறு இடைவெளியில் எரிபொருள் நிரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவுக்கு வந்த ஈரானிய போர்க்கப்பல் தொடர்பில் ஏற்பட்ட பரபரப்பு குறைவடைய முன்னர் அடுத்த திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஈரானின் ஐரிஸ் 11 எனும் போர்க்கப்பல் இந்திய கொச்சி துறைமுகத்தில் அடைக்கலம் கோரியுள்ளது. மேலும் குறித்த ஈரானுக்கு சொந்தமான ஐரிஸ் 11 எனும் யுத்த கப்பலுக்கு அடைக்கலம் வழங்க இந்தியா தீர்மானித்துள்ளது. இதற்கமைய 183 ஊழியர்களை கொண்ட இந்த கப்பல் கடந்த 4ஆம் திகதி முதல் கொச்சி துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ளது. ஐரிஸ் 11 கப்பலானது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி அடைக்கலம் கோரியிருந்த நிலையில் மார்ச் 1 அதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அண்மைய நாட்களில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இடம்பெற்று வரும் தீவிரமான கடல்சார் சம்பவங்களுடன் ஈரானின் 3 போர்க்கப்பல்கள் தொடர்பட்டுள்ளமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
இலங்கையின் காலி கடல் பகுதியில் அமெரிக்காவின் டோர்பிடோ ஏவுகணை மூலம் மூழ்கடிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஈரானிய கடற்படை கப்பல் ஐரிஸ் டேனா கப்பலுக்கு குறித்தானவே என சந்தேகிக்கப்படும் பொருட்கள் சீனிகம கடற்கரையில் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோரை தேடும் பணிகள் கடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த பொருட்கள் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. இது தொடர்பான உண்மையை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை இந்த அரசாங்கம் முழுமையாக செயற்படுத்துகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குர்நாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அவசரகால சட்ட அமுலாக்கம் நீட்டிப்பு தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் கப்பலை ஜனாதிபதி மனிதாபிமான அடிப்படையில் பாதுகாத்தார். அந்த கப்பலில் இருந்தவர்களை மீட்டார் என்று குறிப்பிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இலங்கை கடற்பரப்பில் மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான உண்மையை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். இந்த உளவு தகவல்களுக்கு அமைவாகவே ஈரான் கப்பல் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியினர் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் அமெரிக்காவுடன் இணக்கமாகவே செயற்படுகின்றார்கள். கடந்த கால ஒப்பந்தங்களை முழுமையாக செயற்படுத்துகிறார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடலில் அமெரிக்க தாக்குதலால் பாதிக்கப்பட்ட ஈரான் கடற்படை கப்பலின் மாலுமிகளை மனிதாபிமான அடிப்படையில் மீட்டு இலங்கை கடற்படையின் நடவடிக்கைக்கு ஈரான் அரசு தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் கராக்சி இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். இந்த உரையாடலின் போது சர்வதேச கடற்பரப்பில் ஈரான் கப்பல் மீதான தாக்குதல் குறித்து சர்வதேச அமைப்புகளில் அமெரிக்காவுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போவதாக அராக்சி குறிப்பிட்டார். இதே சமயம் மத்திய கிழக்கில் நிலவும் தீவிரமான போர்ச்சூழல் குறித்து இரு அமைச்சர்களும் விவாதித்திருந்தனர். இந்த பதற்றமான சூழலில் அமைதியை நிலைநாட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளே ஒரே தீர்வு என்பதை இலங்கை வெளியுறவு அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள இந்த நிலையில் இலங்கையின் இந்த மனிதாபிமான உதவி மற்றும் நடுநிலையான நிலைப்பாடு சர்வதேச அளவில் கவனம் பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியர்களுக்கு இலங்கை ஒரு அதிக அபாயகரமான சுற்றுலாத்தலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை கொழும்பிலுள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நிராகரித்துள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் உத்தியோகபூர்வ சுற்றுலா அறிவுறுத்தல் மட்டத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை என உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. துல்லியமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சுற்றுலா ஆலோசனைகளுக்கு உத்தியோகபூர்வமாக ஸ்மார்ட் டிராவலர் இணையதளத்தை மாத்திரம் நம்பியிருக்குமாறும் ஆஸ்திரேலிய பிரஜைகளிடம் அந்த அலுவலகம் கோரிக்கை விடுத்துள்ளது. தொடர்புடைய ஊடக நிறுவனம் தனது செய்தியில் இஸ்ரேல், லெபனான், ஓமான் மற்றும் கட்டார் போன்ற நாடுகளுடன் இலங்கையையும் ஒரே நிறத்தில், அதாவது அபாய மட்டத்தில் வரைபடத்தில் காட்டியுள்ளது. இவ்வாறு சமூக ஊடகங்களில் பரவிவரும் சில செய்திகள் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் சுற்றுலா அறிவுறுத்தல்களில் மாற்றங்களை ஏற்பட்டுள்ளதாக தவறான தகவல்களை பரப்புவதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிக்கோயா ஆதார வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த சடலம் ஒன்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் நுவரேலியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் தெரிவித்த அவர், சந்தேக நபர்கள் அன்றைய தினம் இரவு வேளையில் 4 தடவைகள் சவக்கிடங்கில் நுழைந்த 3 ஊழியர்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஊழியர்கள் உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதுடன் அறிவியல் ரீதியான மற்றும் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறைபாடுகளுடன் சடலங்களை முறையாக குளிரூட்டிகளில் வைக்காதது மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு தராதரம் பாராது கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். வைத்தியசாலை கட்டமைப்பு மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைய விடமாட்டோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை ஈரானிய போர்க்கப்பல் இலங்கைக்கு அருகில் அமெரிக்காவால் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து போர் பதற்றங்கள் இலங்கைக்கு ஊடுருவுமோ எனும் அச்சம் எழுந்துள்ளது. உண்மையில் இலங்கை ஈரானோ, இஸ்ரேலோ, அமெரிக்காவோ என எந்த நாட்டிற்கும் சார்ந்து அல்ல. இருப்பினும் மனிதநேய ரீதியில் ஈரானியர்களை காப்பாற்றியது. இதனை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியும் இருந்தார். இந்த நிலையில் இலங்கையை அடுத்தும் வந்தடைந்து மற்றொரு ஈரானிய கப்பல் பதற்றத்தை மேலும் அதிகரித்தது எனலாம்.
இதற்கிடையில் ஈரானிய கப்பல்களையும் அதன் மக்களையும் பாதுகாத்து வரும் இலங்கை அரசாங்கத்திற்கு இது ஒரு சிக்கலாக மாறலாம் எனவும் அஞ்சப்படுகின்ற நிலையில் இலங்கையில் விரைவில் அமெரிக்க படையினர் தரையிறங்கும் சாத்தியங்கள் இருப்பதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது சனிக்கிழமை அதிகாலை வான்வழி தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி மற்றும் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள ஒரு காணொலியில் மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையத்தில் தீப்பற்றியிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக இஸ்ரேல் ராணுவம் தெஹ்ரான் மீது புதிய தாக்குதல்களின் அலையொன்றை தொடங்கியுள்ளதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் ஈரான் பதிலடி நடவடிக்கையாக டெல் அவிவ் நகரை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தியதாக ஈரானின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் காரணமாக மத்திய கிழக்கு வான்பரப்பு மூடப்பட்டுள்ள நிலையில் இன்று 7ஆம் தேதி முதல் தமது மட்டுப்படுத்தப்பட்ட வானூர்தி சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எமிரேட்ஸ் மற்றும் எதிஹாட் ஆகிய வானூர்தி நிறுவனங்கள் வானூர்தி சேவைகளை ஆரம்பித்துள்ளன. எதிஹாட் ஏர்வேஸ் மார்ச் 19 வரை லண்டன், பாரிஸ், டெல்லி, நியூயார்க் உள்ளிட்ட 70 நகரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வானூர்திகளை இயக்கும் என்பதோடு எமிரேட்ஸ் நிறுவனம் 82 இடங்களுக்கான சேவைகளை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் ஆரம்பமான பிப்ரவரி 28 முதல் மார்ச் 5 வரை திட்டமிடப்பட்டிருந்த 44,000 வானூர்திகளில் சுமார் 25,000 வானூர்திகள் இதுவரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பிரெஞ்சு நாட்டவரை ஏற்றிச் செல்ல வந்த ஏர் பிரான்ஸ் வானூர்தி ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக நேற்று முன்தினம் பாதியிலேயே திருப்பி அனுப்பப்பட்டது. ஈரானிய உச்சத்தலைவர் அலி கமேனி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காணொலியை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பகிர்ந்துள்ளன. நிலத்தடி இராணுவ பதுங்குகுழி மீதான வான்வழி தாக்குதல்களை காட்டும் காட்சிகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஈரானில் உள்ள நிலத்தடி இராணுவ பதுங்குகுழியை 50 இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் அகற்றியதாக ஐடிஎஃப் கூறியுள்ளது. 50 இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்கள் தெஹ்ரானில் உள்ள ஈரானின் ஆட்சியின் தலைமை வளாகத்திற்கு அடியில் உள்ள அலி கமேனியின் நிலத்தடி இராணுவ பதுங்குகுழியை அகற்றின. கமேனியின் படுகொலையை தொடர்ந்து ஈரானிய ஆட்சியின் மூத்த அதிகாரிகளுக்கான தளமாக வளாகம் தொடர்ந்து செயல்பட்டது. வெள்ளிக்கிழமை ஈரான் மற்றும் லெபனானின் புதிய தாக்குதல்கள் நடந்தன. இஸ்ரேல் மோதலை மத்திய கிழக்கு போரின் புதிய கட்டமாக விரிவுபடுத்துவதாக உறுதியளித்தது. இது பிராந்தியம் முழுவதும் அதற்கு அப்பால் வேகமாக விரிவடைந்து வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பணிபுரியும் இலங்கையர்கள் தற்போதைய மோதல் சூழ்நிலை காரணமாக தங்கள் பாதுகாப்பு குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிந்துள்ளதாக இஸ்ரேலின் இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதட்டத்தால் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி இன்னும் சில நாட்களில் முழுமையாக நிறுத்தப்படலாம் என்று கட்டார் நாட்டின் வலுசக்தி அமைச்சர் சாத் அல் காபி எச்சரித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மோதல் தொடர்ந்தால் உலக பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும். தற்போதைய சர்வதேச சந்தையில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் விலை 4.4% உயர்ந்து $89.17 எட்டியுள்ளது. இந்த திடீர் விலை உயர்வு மற்றும் விநியோக தடை காரணமாக இந்தியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய இறக்குமதி நாடுகளின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என அஞ்சப்படுகின்றது. வரி திருத்தங்களின் ஒட்டுமொத்த விளைவாக வாகன இறக்குமதிக்கான மொத்த சுங்கவரி கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இருக்காது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் புதிய சுங்கவரி திருத்தங்கள் குறித்து வழங்கியுள்ள விளக்கத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நிதியமைச்சகத்தின் நிதிக் கொள்கை திணைக்கள அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி வரி அமைப்பில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அந்த வகையில் சுங்க இறக்குமதி வரி தற்போதுள்ள 20% வரி விகிதம் 30% உயர்த்தப்பட உள்ளது. சுங்கவரி கூடுதல் கட்டணம் தற்போது நடைமுறையில் உள்ள 50% கூடுதல் கட்டணம் மற்றும் ஒரு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் ரத்து செய்யப்பட உள்ளது. மன்னார் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த புதன்கிழமை 4ஆம் தேதி இரவு இடம்பெற்ற திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான பெண் ஒருவர் உள்ளடங்கலாக 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் ஆகியவற்றையும் அவர்களிடமிருந்து மன்னார் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மன்னார் சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த புதன்கிழமை இரவு பாரிய திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளமை குறித்து
சம்பந்தப்பட்ட வீட்டின் உரிமையாளர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன்போது குறித்த வீட்டிலிருந்து தாலிக்கொடி, சங்கிலி, காப்பு உள்ளிட்ட 15 பவுன் தங்க நகைகளும் 4,35,000 ரூபாய் பணமும் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் போது பிரதான சந்தேக நபரான பெண் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஏனைய சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களிடமிருந்து திருடப்பட்ட சுமார் 56 லட்சம் பெறுமதியுள்ள 15 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் என்பது முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. நூற்றி 183 பேருடன் 3வது ஈரானிய கப்பல் தஞ்சம் கோரியது. மேலும் பரபரப்பாகும் இந்திய பெருங்கடல், சிக்கலுக்குள் சிக்கி வரும் ஸ்ரீலங்கா. இலங்கையை விரட்டிய அமெரிக்கா, அதிகாரிகளுக்கு வந்த அழைப்பு. தாக்கப்பட்ட ஈரான் போர்க்கப்பலில் இருந்தவர்களை ஈரானுக்கு அனுப்பினால் பெரும் ஆபத்து. கீழிறக்க நேரமின்றி தாக்குதல்களில் ஈடுபடுத்தப்படும் அமெரிக்க அதிஉயர் தொழில்நுட்ப போர் விமானங்கள் நடுவானில் பறந்தபடி எரிபொருள் நிரப்பும் காட்சிகள் வைரல். ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்த பொருட்கள் ஸ்ரீலங்கா கடற்கரையில் கரையொதுக்கம். வெளியான புதிய காட்சிகள். இலங்கை கடற்பரப்பில் திடீர் பரபரப்பு. அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள் எல்லைகளில் நடமாட்டம். நாடாளுமன்றில் வெளியான அதிர்ச்சி தகவல். ஈரானிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு. காப்பாற்றப்பட்ட ஈரானியர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். ஈரானிய போர்க்கப்பல்கள் வருகையை காரணம் காட்டி உலகின் அபாய பகுதியாக இலங்கையை அறிவித்து ஆஸ்திரேலியா. கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஆலயம். பிரேத அறையில் சடலத்தை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஊழியர்கள் தொடர்பில் வெளியான புதிய தகவல். வைத்தியசாலை நிர்வாகம் எடுத்த அதிரடி முடிவு. விரைவில் இலங்கைக்குள் அமெரிக்க படையினர் களமிறங்கும் சாத்தியம். போரியல் வல்லுநர்கள் வெளியிட்டுள்ள தகவல். வெடித்து சிதறும் ஈரானிய விமான நிலையம். அதிகாலையிலேயே இஸ்ரேல் சரமாரி தாக்குதல். ஈரான் மீது விழுந்து எதிர்பாரா அடி. வளைகுடா அச்சத்தின் மத்தியில் வானூர்தி சேவைகள் ஆரம்பம். திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் பதிவு. சிக்கி தவிக்கும் பயணிகள். ஈரானின் உச்ச தலைவரின் நிலத்தடி பதுங்குகுழி தாக்குதல். இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளியிட்டுள்ள காணொளி. மேலும் கோபமடைந்த ஈரானிய இராணுவம். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவிப்பு. உலக பொருளாதாரத்திற்கு ஆபத்து. மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயரும். முதன்முறை கத்தார் விடுத்துள்ள எச்சரிக்கை. இலங்கையில் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கான செய்தி. விதிக்கப்படும் வரி குறித்து வெளியான தகவல். மன்னாரில் மாயமான பெருந்தொகை தங்க நகைகள். 4 பெண்கள் அதிரடி கைது. அதிரடி காட்டிய மன்னார் போலீசார்.